அனைவருக்கும் வணக்கம். தாவேகாவில் மான தமிழர்கள் யாராவது இருந்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஆயெழுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க காங்கிரஸை பத்தி என்ன நிலைப்பாட்டுல இருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும் பதில் சொல்லுங்க. உங்க தலைமையில கேட்டு சொன்னாலும் பரவாயில்ல. ஏன்னா உங்க கட்சி தலைவர்ல இருந்து உங்க செய்தி தொடர்பாளர் வரைக்கும் யாருக்குமே அதுக்கான பதில் தெரியல. காங்கிரஸ் பற்றி எந்த ஒரு கருத்துமே சொல்ல மறுக்கிறீங்க. என்னன்னா, நீங்க ஊழல் செய்யற கட்சியை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. காங்கிரஸ் ஊழலே செய்யாத கட்சியா? வாரிசு அரசியலை எதிர்க்கிறேன்னு சொல்றீங்க. இந்தியாவில் காங்கிரஸை விட வாரிசு அரசியல் உள்ள ஒரு கட்சி இருக்கா? அதெல்லாம் விட நம்ம தமிழினத்தை பொறுத்த வரைக்கும் 2009 இனப்படுகொலை செஞ்ச கட்சி காங்கிரஸ் கட்சி. தலைவர் வீட்டுல யாருமே உயிரோட இருக்கக்கூடாதுன்னு உத்தரவிட்ட கட்சி காங்கிரஸ் கட்சி. பல ஆயிரக்கணக்கான நம்மளுடைய அக்கா தங்கைகளை கற்பழிக்கிறதுக்கு காரணமா இருந்த கட்சி காங்கிரஸ் கட்சி. குழந்தைகள் கொல்லப்படுவதற்கு துணை போன கட்சி காங்கிரஸ் கட்சி. அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சியை பத்தி இப்ப வரைக்கும் பேசாம தாவேகா கடந்து போறதுக்கான காரணம் என்ன? அதுக்கான பதில மட்டும் சொல்லுங்க. ஏன்னா நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஒருவேளை 2009 அப்புறம் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கலான்னு இங்க ஒரு கட்சிக்கு என்ன வருதுன்னா அது எவ்வளவு தமிழின விரோத கட்சியா இருக்கும். அப்படிப்பட்ட கட்சியில எல்லாம் தமிழ் இளைஞர்கள் பயணிக்கணுமா அப்படிங்கிறத நீங்களே சிந்திச்சு பாருங்க. இதுக்கு கடந்த வருஷம் நம்மளுடைய நவம்பர் 27 மாவீரர் நாள். அந்த மாவீரர்களை நினைவு கூற நாளை போன வருஷம் மாவீரம் போற்றுதல்னு விஜய் அவர்கள் பதிவு போட்டாரு. ஆனா இந்த வருஷம் அப்படி ஒரு பதிவு போடல. இதெல்லாம் ஏன் அப்படிங்கிறத உங்க தலைமையை நோக்கி நீங்க கேள்வி எழுப்புங்க. உங்களுக்கான பதில் உங்களுக்கே கிடைக்கும். அப்படி பதில் கிடைக்கலன்னா இப்படியும் ஒரு மானங்கட்ட கட்சியில எல்லாம் நம்ம பயணிக்கணுமா அப்படிங்கிறத நீங்களே சிந்திச்சு பாருங்க. நன்றி.